இது என்னோட ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி தான். தேங்காய் அரைச்சி ஊத்தாப்பா இருக்கிற சமயத்தில் வந்து இப்படி தான் வந்து கிரேவி வச்சுக்குவேன். சில நேரம் வந்து சில பேர் வந்து நம்மள வந்து தப்பாக புரிஞ்சுக்கும்போது, அவங்கள்ட்ட போய் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு நினைப்பேன். நான் இப்படி இல்ல, இப்படி தான் அப்படின்னு. பட் அது மாரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? ரீசெண்டா நான் கத்துக்கிற விஷயத்துல வந்து இதுவுமே ஒண்ணு. நம்மளோட லைஃபே வந்து ஒரு லேர்னிங் தான். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நடக்கிற விஷயங்கள் வந்து நம்ம புதுசா கத்துக்கிற பாடம் தான் நம்ம இருக்கிற வரைக்கும். அவங்க கிட்ட போய் நான் நல்லவ, இல்ல கெட்டவ அப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்றதுனால என்ன கிடைக்க போகுது? அவங்க வந்து நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப அதை போய் மாற்றணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அவங்களுக்கு நம்மளை பற்றின புரிதல் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சணுமே தவிர, அவங்க நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்க, இது ரொம்ப தப்பு, இதை போய் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம். அப்படி தான் நான் நினைப்பேன். யாருக்காகவும் நம்மளால வாழ முடியாது. நமக்கு பசிக்குதுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம மட்டும்தான் சாப்பிட முடியும். இன்னொருத்தவங்க சாப்பிட்டா எப்படி நம்மளோட பசி வந்து ஆறும்? அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பை யார் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம போகிற பாதையில் கரெக்டாக இருக்கிறோமா, அது மட்டும் சரியாக இருந்தால் போதுன்னு லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாழணும்னு தான் நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கற்றுட்ருக்கிறேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது ஆக்சுவலாக வந்து நம்ம எப்பொழுதும் பண்ணுற அதே சிக்கன் கிரேவி தான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் பாய்.